பாலிகார்ப் என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அவசியம். இவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கிபி 156ஆம் ஆண்டு இவர் மரித்தார். இவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன் யோவான் மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள வந்தவர், பிஷப்பாக வந்தவர், டைரக்டா அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்தவர். அவர் பேர் வந்து பாலிகார்ப். இவங்க மூலமா கத்த நிறைய பிரம்மாண்டமான காரியங்களை அந்த நாட்கள்ல செஞ்சிருக்காரு. அப்ப அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரோம அரசாங்கம், அந்த காலத்துல ரோமன் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, கிறிஸ்தவங்கலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியத்துல சிங்கங்களுக்கு இரையாக விட்டுருவாங்க. ஸ்டேடியத்தில் விட்டு என்ன செய்வாங்கன்னா சிங்கத்தை உள்ள விட்டுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இவரை உள்ள விட்டாங்க. அப்ப வந்து பாருங்க, இவருக்கு வயசு வந்து 86 வயசு, ரொம்ப வயசான காலத்துல. அதுல வந்து அதிகாரத்தை சொல்லலாமா, ரோம தான் வந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூபம் காட்டிட்டு நீ வந்து முழுசா வணங்கிட்டீங்கன்னா உனக்கு உன் உயிர் பிச்சை போட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு அதிகாரி, அவரை மட்டும் என்ன வயசானதான். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து 86 வயசு வரைக்கும் ஆண்டவருக்கு அடிமையா இருந்திருக்கேன், அவர் எனக்கு ஒரு நாள் தீமை செய்ததே கிடையாது. அப்பேற்பட்ட என் ஆண்டவரை நான் ஏன் மறுதளிக்கணும், என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன். அவர் ரத்த சாட்சியை முடித்தார். சிங்கங்களுக்கு இரையா கொடுத்தாங்க. கையில இருக்கிற சைக்கிள் வந்து அப்படிப்பட்ட சைக்கிள் சாதாரண வைக்கிறீங்க, கரெக்டா அசாதாரணமான காரியம் செஞ்சிருக்காரு. நலுயா கரெக்டா நம்மளே அப்படி செய்ய நம்ம மூலமா கரெக்டா செய்யக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? வயசான ஆளுக்கு வந்து கொஞ்சம் புத்தி வேணா மங்கி இருக்கலாம், அவர் வீக்கா இருக்கலாம், ஆனா மைண்ட் ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சொல்லுங்க, மைண்ட் ஸ்பிரிட். செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தன்னை முழுச கர்த்தருக்கு ஒப்பு